வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம விஜய் சார் டைலாக் மாதிரி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. போன வாரம் சனி ஞாயிறுலேயே எங்கள் ஊரோட திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வாரம், அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் எங்கள் பக்கத்து ஊர், அதாவது பக்கத்தில் தொன்னமாந்துறை அப்படின்னு சொல்லிட்டு கிராமம், அதில் திருவிழா நடக்குதுங்க. அது பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், அதாவது எங்கள் அத்தையுடைய பிறந்த சகோதரி தொன்னமாந்துறையில் இருக்காங்க. அதாவது என் வீட்டுக்காரருக்கு தம்பி அவங்க தொன்னமாந்துறையிலேயே இருக்காங்க. அங்கேயே எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அங்கேயே இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாமே அங்கேயே இருக்காங்க. எங்களுக்கு திருவிழாவுக்கு அழைப்பு வந்திருக்குது. அதனால நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் திருவிழாவுக்கு போகிறோம். அதாவது அங்கே திருவிழாங்கிறதுனால எங்கள் ஊரில் மேக்ஸிமம் எல்லாருமே சொந்தக்காரங்க அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து அங்கே திருவிழாவுக்கு நிறைய பேர் போவாங்க. அதனால நாங்கள் இன்றைக்கி டிஃபன் கடை போடலை. திருவிழாவுக்கு நாங்களும் போகிறோம். சாயந்தர நேரத்தில் நல்ல ஜாலியாக திருவிழா கொண்டாடிட்டு ஃபேமிலியாக நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம். நாளைக்கு எப்பயும் போல் எங்கள் கடை லீவு. அதனால் திங்கக்கிழமை தான் நம்ம கடை போடுவோங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில நேரங்களில் குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவிடுறது நமக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு சில நேரங்களில், அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சிறிது விசேஷங்களுக்கு, அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய கவலைகள் மறந்து சந்தோஷமாக இருக்க தோணும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையுமே சந்தோஷங்கள் நிறைஞ்சு வழியணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.